டேய் தம்பி, உன் பேர் என்ன? சத்யா சார். முள்ளமையா? சத்யா சார். இதே லெவலில் மெயின்டைன் பண்ண. ஒரே இடத்துல 8 மணி நேரம் உட்காருவியா? உட்கார்றது என்ன சார்? 100 மீட்டர் 10 செகண்ட்ல ஓடுவேன் சார். ஒரே இடத்துல 8 மணி நேரம் உட்காருவியா? உட்காருவேன் சார். ஏன் தம்பி, உன் காது நல்லா கேட்குமா? வணக்கம் சார். காது என்ன சார் காது? கண்ணு செம ஷாப் சார். அக்யூஸ் எவ்வளவு தூரம் ஓடினாலும் குறி தவறாம சுடுவேன் சார். அட என்னய்யா, நான் கேட்குற கேள்விக்கு பதிலே சொல்ல மாட்டேன். காது நல்லா கேட்குமா? கேக்கும் சார். நல்லா பேசுவியா? என் வாய் பேசாது சார். என் கை தான் சார் பேசும். சிங்கிள் பஞ்ச் நாக் அவுட் சார். கையே இருக்கியா? நீ சரளமா பேசுவியான்னு கேட்குறேன். பேசுவேன் சார். சார் எனக்கு ஒரு டவுட். என்ன? நம்ம என்ன போலீஸ் ஸ்டேஷன் போறோமா பட்டிமன்றம் போறோமா சார்? பேசி எல்லாம் கேக்குறீங்க. நல்ல கேள்விதான். எல்லாம் போக போக புரியும். சார் அதெல்லாம் விடுங்க சார். எந்த ஏரியால சார் என்ன போஸ்டிங்? இருப்பா, இப்பதானே வந்திருக்கோம். உன்ன மாதிரியே ஒரு ட்ரெயினி வந்திருக்கான். அவனையும் சேர்த்து கூப்பிட்டுட்டு போறேன். டக்கரு 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 டக்கரு. ஏன்டா லேட்டு? சார் பேண்ட் டைட்டா இருந்தது, அதான் பிரிச்சு ஆல்ட்ரேஷன் பண்றேன் சார். சாரி சார், லேட் ஆயிடுச்சு சார். பேர் என்ன? எமி ஜாக்சன் சார். இது எம் ஜாக்சன் சார். யாரா அவன்? பிடி ரூம்ல இருக்கிற ஈட்டி மாதிரி ஐ அம் பிசிக்கலி ஃபிட் சார். எந்த ஏரியால ஃபர்ஸ்ட் ஆபரேஷன் சொன்னீங்கன்னா நான் ரெடி ஆயிடுவேன் சார். ஆபரேஷனா? சார் ஆபரேட்டரா? வா. என்ன இவ்வளவு ஹைட்டா இருக்கு? ஆபரேட்டரா? சத்யா, இதான் போலீஸ் கண்ட்ரோல் ரூம். ஹலோ நூறு. ஹலோ நூறு. ஹலோ நூறு. எஸ்டி மூத்தா. போன்ல பேசுறதுலாம் ஒரு வேலையா? சரி ரஸ்னா சட்டம் தூங்குது. எஸ், இன்னும் ஒரு சோம்பேறித்தனமான வேலை. இதுக்காக தான் நான் இவ்வளவு நாளா கஷ்டப்பட்டு இருந்தேன். வெரி ஹாப்பி. என்னப்பா சொல்ற? யோ போயோ. என்ன போயா? யோ, இவனுங்கெல்லாம் வேலை செய்யறான்னு நினைச்சுக்கிறியா? அங்க பாரு, புளு சட்டை ரிவ்யூ பார்த்துக்கிறான். நம்மளும் ஒரு டேபிள் உட்காந்து யோகி பாபு காமெடி பார்ப்போம். பாத்தியா? சல்யூட்டே முதல்ல அக்களுக்கு தான் அடிக்கிறான், அப்புறமா தான் நமக்கு அடிக்கிறான். வா, ட்ரைனிங் போகுமா? ஏமா நித்யா? எஸ் சார். ஷீ இஸ் நித்யா. சூப்பரா இருக்காங்க சார். டேய், நான் பேரை சொன்னேன் சார். வீடியோ சர்வேலன்ஸ் இன்சார்ஜ். இங்க இருந்து சிட்டில இருக்கிற எல்லா டிராஃபிக் சிக்னல்ஸ் கேமராவையும் மானிட்டர் பண்ணலாம். இவர் தான் முருகதாஸ், கத்தி டைரக்டரா சார்? ஹலோ சார். மொத்த டிராக்கிங்க்கு இவர் தான் இன்சார்ஜ். எந்த நம்பர் எங்க இருந்தாலும் ட்ராக் பண்ணிடுவார். யோ இன்ஸ்பெக்டர், இந்த ஆள் போனதுக்கு அப்புறம் ஊறப்பட்ட டிவி இருக்குது. இன்னைக்கு தென்னாப்பிரிக்காவும் இந்தியா ஃபைனல் மேட்ச். உட்காந்து சாப்பிட்டே பார்ப்போம். என்ன சொல்றேன் சார்? ப்ளீஸ் சார், என்ன வேற டிபார்ட்மெண்ட் மாத்தி விட்டுருங்க சார். என்னால இங்கெல்லாம் வேலை பார்க்க முடியாது சார். ப்ளீஸ் சார், அவனை மாத்துங்க சார். நான் பர்ஃபெக்ட்டா இருப்பேன். குட். எஸ். இங்க பாரு சத்யா, கண்ட்ரோல் ரூம்லயே தான் முக்கியமான செக்ஷன். கால்ஸ் அட்டெண்ட் பண்றது. கம், நீங்க போங்க சார். யோ வாயா. சத்யா, 100ன்னு சொல்றதா முக்கியம். ஹலோ 100 சொல்லு. ஹலோ 100 சார், தூக்கத்தில் சொல்ல சொல்லலாம். ஹலோ 100. லோ 100. நான் நல்லா சொல்லுவேன் சார். தம்பி பார்க்கறதுக்கு பிரைட்டா இருக்கான். நீ சொல்ற ஹலோ 100. ஏய், ஹலோ 100. தில் இருந்தா ஃபோன் பண்ணி பாரு. என்ன சார்? ஒன்னு சொல்ற ஒழுங்கா. ஓங்கி அடிச்சா 1.5 டின் வெயிட்ரா. ஹலோ 100, ஹலோ 100. பேசுறியா? நான் சாமி இல்ல பூதம். என்ன சார் தலைவலி தானே? என்னால முடியல சார். வேற டிவிஷன்ல மாத்தி விட்டுருங்க சார். இல்ல நான் வேற டிவிஷனுக்கு மாத்திக்கிறேன்டாப்பா. இந்த பார், கால் வருது, அட்டெண்ட் பண்ணு. ஹலோ 100. இன்னும் 10 நிமிஷத்துல சாலிகிராம காவேரி ஸ்கூல்ல பாம்படியும் முஞ்சா தட்டுக்கோ. சார் முத காலையில யாரும் பாம்பு வச்சிட்டாங்களே சார். சார் ஸ்கூலா சார்? பாவம் சின்ன குழந்தைங்க சார். பதறாத. என்ன பண்ணுங்க சார்? எந்த ஸ்கூல்? சார் சாலிகிராம் காவேரி ஸ்கூலா சார்? ஓ, அந்த ஸ்கூலா? ஆமாம் சார். குமரான் கேளு. சார் நீ கேளு, குமரான் கேளு. ஹலோ சார், உங்க பேர் குமாருங்களா? ஐயோ, கண்டுபிடிச்சிட்டாங்கடா. அப்படா ஓடில. சார் கால் டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு சார். குமார் நம்ம ரெகுலர் காலர் தான். எக்ஸாம் டைம் பாரு, இது மாதிரி கால்ஸ் நிறைய வரும். உண்மையிலேயே பிரச்சனைன்னு வரும்போது நீ பதட்டப்படுறத கேட்டு அவன் பயந்துடக்கூடாது. கூலா ஹேண்டில் பண்ணணும். கூலா? சார், லைன். ஹலோ கண்ட்ரோல் ரூம். ஏன் பிசிரிக்கிற? அது ஒண்ணும் இல்ல சார். வேசார்பல்ல 100 வீடு எரிஞ்சுன்னு இருக்கான். என்னது 10 ஏரியா? ஏன்டா இவ்வளவு கூலா பதில் சொல்ற? சார் என்ன போங்க ஆகுது? நீங்க தானே சொன்னீங்க எந்த விஷயமா இருந்தாலும் கூலா பண்ணணும்னு. அதான் கூலா சொன்னேன். நீ சொல்லுப்பா. அந்த 100ல ஒன்று போல் ஸ்டேஷனா சார்? அந்த 100 வீட்டில் ஒன்று நம்ம போல் ஸ்டேஷனா சார்? சனியும் முடிஞ்சோட உன்னை வச்சு எப்படியா சமாளிக்க போறேன்? ஹலோ 100. ஹலோ 100 பாய். லெக் பீஸோட சூடா சிக்கன் பிரியாணி பார்சல். செம்ம பசியில இருக்கேன்.
யோ போன வையா. ஹலோ நூறு. 200 300 500. ஹலோ நூறு. 100லாம் பிஸியாக இருக்கு, 500 ஃப்ரீயாக இருக்கு, வரீங்களா? ஹலோ நூறு. ஏன்டா என்ன சாவடிக்க? ஹலோ நூறா? ஹலோ நூறு. போட விட கொய்யால. என்ன சார் இது? சத்யா, அது நம்ம 100ல வேலை பார்க்கறதுனால எல்லாரோட 100வது காலையும் இப்படி தான் செலிப்ரேட் பண்ணுவோம். What is the procedure to change the department, அப்படியா? sir? அது நம்ம பிஸ்டல் பெருமாள்கிட்ட கேட்டு சொல்றேன். என்ன சத்யா, எப்படி போகுது? முடியல சார். என்னென்னமோ கனவோட போலீஸில் சேர்ந்தேன். எதிர்பார்க்கவே இல்லை. ஆரம்பத்தில் அப்படி தான் இருக்கும், எல்லாம் போக போக சரியாயிடும். அது என்ன சார் பிஸ்டல் பெருமாள்? அதை விடு சத்யா, இன்னும் 1 மாசத்துல ரிட்டையர் ஆக போகிறேன். மச்சி ஒரு சின்ன மேட்டர் 2 நிமிஷத்துல வந்துடுண்ணே. ஆயிஷா. அந்த வேலை முடிஞ்சது, கிளம்பலாம் வா. சொல்கிறேன்னு கோச்சிக்காத, எனக்கு என்னமோ தப்பா படுதுடா. கஷ்டங்கிறது எல்லாருக்கும் இருக்க தான் செய்யும். அதுக்காக கண்ட இடத்துல போய் கை நீட்டுறது தேவையில்லாம ஏதாவது பிரச்சனை ஆகிட போகுதுடா. டேய், ஆயிஷாக்கு வேற கல்யாணம் பண்ணணும். இந்த ஆள் வேற ரொம்ப நேர்மையாக இருந்து எல்லாத்தையும் விட்டுட்டாரு. அதான் ஒருத்தன்ட்ட காசு கேட்டிருந்தேன். ஒரு சாதாரண மேட்ரு முடிச்சு கொடுத்தாரான்னு சொன்னான். நீ நினைக்கிற அளவுக்கு பெரிய கிரைம்லாம் கிடையாது மச்சான். ஒரு பெட்டி கேஸு கூட பேராது. டேய் நீ வேற. மச்சான் நீ எப்படி போ, நான் தானிய வண்டி எடுத்துன்னு வர சொல்லியிருக்கேன், நான் வந்துடுறேன். சரிடா. என்ன சத்யா, நீர் சுழுக்கு பிடிச்சிச்சா? நான் மூஞ்சி ஒரு மாதிரியே வச்சுன்னுக்கிறேன். சார்கிட்ட சொல்லி சொன்னாம தர வேண்டியது தானே? உங்கள்கிட்ட தானே. டேய், அவன் காலில் மானிட்டர் பண்ண. ஹலோ நூறு. ஹலோ சார், என் பையனை யாரோ கடத்திட்டாங்க சார். என் கண்ணு முன்னாடியே 3 பேர் வேன்ல வந்து கடத்திட்டு போயிட்டாங்க சார். எச்ச மாதிரி பண்ணிட்டே சத்யா. வசந்தி அன்மனை சொல்லிக்கிறோம்டா. டேய் டேய், என்னடாச்சு? காலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண. என்ன செய்யற? என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? சாரி சார், கவனிக்கல. ஹலோ சார், என் பையனை யாரோ கடத்திட்டாங்க சார். என் கண்ணு முன்னாடியே 3 பேர் வேன்ல வந்து கடத்திட்டு போயிட்டாங்க சார். சார், ஒருத்தன் உயிர் போற பிரச்சனை வரும்போது கூட கடவுளை பத்தி யோசிக்க மாட்டான். 100க்கு தான் ஃபோன் பண்ணுவான். ஏன்னா நம்மளால கடவுள் மாதிரி தான் பார்க்கறான். நீ இருக்கிற இடம் அப்படி. ஒருத்தன் உனக்கு ஃபோன் பண்ண உடனே நீ பேசுற முதல் வார்த்தையிலேயே அவனுக்கு நம்பிக்கை வரணும், இவன் நம்மளை காப்பாத்திடுவான்னு. சாரி சார், ஒரு சின்ன பர்சனல் ப்ராப்ளம்னால காலை. பர்சனல் போலீஸ்காரங்கள பர்சனல் எதுவும் இல்லை. நீ மிஞ்சி மிஞ்சி போனா என்ன பண்ணிருப்ப? உன் ஃப்ரெண்டுக்காக எவனாவது அடிச்சிருப்ப, இல்ல லவ்வுக்காக யார்கிட்டயே சண்டை போட்டிருப்ப. ஆனா யாரு என்னன்னு மூஞ்சி தெரியாதவனுக்காக உயிரை கொடுக்கறவன் தான உண்மையான போலீஸ். உன்னை நீ புரிஞ்சுக்கணும். There is always a difference between a boy and a man. உன்ன மாதிரி பசங்களாம் கடைசி வரல எந்த பொறுப்பும் இல்லாம பசங்களாவே செத்து போயிடுவீங்க. ஆனா ஆம்பளை ஆகுதுன்னா அப்படி இல்லை. அதுக்கு ஒரு ஸ்டஃப் வேணும், அது உங்ககிட்ட இல்லை. சண்முகம் சார், பெருமாள் கிட்ட சொல்லி காணாம போன அந்த பையன் வீட்டுக்கு ஒரு நாள் செக்யூரிட்டியா போடுங்க. அப்பயாவது புத்தி வருதான்னு பார்ப்போம். எஸ் சார்.
சார் என் பையன் கிடப்பானான்னு கேட்குறான் சார். அவன் முன்னால என்னால அழ முடியல சார். சார் உங்களை பார்த்தோன்னே எனக்கு ஒரு நம்பிக்கை வருது சார். என் பையன் கிடைச்சிருவான்னு சார். எப்படியாவது என் பையனை காப்பாத்திருக்கு சார். ப்ளீஸ் சார். ஏர்ல தர்மாகோல் விட்டுருக்கலாமாடா கண்ட்ரோல் ரூமுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவீங்க. கட் பண்ணுறா போன. இந்த ஏரியாவில் இருக்க எல்லா சிக்னலையும் ட்ராக் பண்ணுங்க. கண்டிப்பாக அவனுங்க கால் பண்ணுவாங்க. என்னாச்சுங்க? அது ஒன்றும் இல்லை சத்யா, நேற்று நீ ஒரு கால் மிஸ் பண்ணல, அந்த குழந்தைய கத்தின்னு போனவனுங்க 2 கோடி ரூபா கேட்டு பிளாக்மெயில் பண்ணுறாங்க. நேற்று காசு எடுத்து வேணும்னு சொன்னவனுங்க இன்னைக்கு அகைன் கால் பண்ணி காசை எங்கே எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லியிருக்கானுங்க சார். அந்த காலை ப்ளே பண்ணுங்க. எஸ் சார். காசை ரெடி பண்ணிட்டல, இன்னும் 15 நிமிஷத்துக்குள்ள ஹாரிங்டன் ரோட் ரிப்பன் காலனி 5th கிளாஸ் கார்னர்ல இருக்கிற ஒயிட் பில்டிங் கேட் நம்பர் 24 பணத்தை வச்சு போயிட்டாரு. சார் பையனோட அப்பா சொன்ன இடத்துல காசு எடுத்துட்டு வந்து வச்சுட்டாரு சார். நம்ம டீம் சுத்தி இருக்கு. சார் அவன் உள்ள வந்துட்டான் சார். பேக் எடுத்தா கூட பையன் கிடைக்கிற வரைக்கும் யாரும் அவசரப்பட வேணாம். ஃபாலோ மட்டும் பண்ணுங்க. ஓகே சார். சார் அவன் பணத்தை எடுத்துட்டு தப்பிச்சு போல சார். வீட்டுக்குள்ள போயிருக்கான் சார். ஹலோ ஹலோ, நீங்க சொன்ன இடத்துல பணத்தை வச்சாச்சு. தயவு செஞ்சு என் பையனை விட்டுருங்க ப்ளீஸ். ஏய் சை, உங்ககிட்ட பேசல. ஒட்டு கேட்டுக்கிறான் பார் போலீஸ். அவங்கடா சொல்றேன், காசு கையில வந்த உடனே பையனை எங்க விடுவோம்னு அடுத்த கால்ல சொல்றேன். உன்னால ஒண்ணும் முடியாதுடா. இந்த கால் ட்ராக் பண்ணீங்களா? எஸ் சார். கிண்டியில இருந்து வந்திருக்கு. இது முந்தின கால்? சார் இதுக்கு முந்தின கால் குரோம்பேட். இப்போ ஒரு கால் சைதாப்பேட்டில் கனெக்ட் ஆகி டிஸ்கனெக்ட் ஆயிருக்கு சார். ஒவ்வொரு தடவையும் வேற வேற சிம் கார்டில் இருந்து பேசுறானுங்க. குரோம்பேட், சைதாப்பேட், கிண்டி. உடனே அந்த சரௌண்டிங்ல இருக்க எல்லா பீட்டுக்கு கால் பண்ணி ரோடு பிளாக் பண்ண சொல்லுங்க. ஓகே சார். ஏய் வா 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 வா. குறிப்பா ஓவர் ஸ்பீட்ல வர காரையும் ட்ரக்கையும் செக் பண்ண சொல்லுங்க. என்னப்பா போ. ஏய் கார் செக் பண்ணு. இந்த இடத்துல ஆக்சுவலி எனக்கு என்ன தோணுதுன்னா, யாரா நீ? ட்ரெயினி தானே? வெளிப்படா. கெட் அவுட் ஐ சே. ஏய் அந்த சிக்னல் செக் பண்ண சொல்லு. புரியுதா? ஒரு கால் மிஸ் பண்ணாதீங்க. ஃபுல்லா ட்ராக் பண்ணுங்க. ஓகே சார். இங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. நீ சொல்றத கேட்கிற நிலைமையில யாரும் இல்லை. இந்த வேலை உனக்கு வேணும்னா முதல்ல சீட்ல போய் உட்கார். போ. யாரு என்னன்னு மூஞ்சி தெரியாதவனுக்காக உயிரை கொடுக்கறவங்க உண்மையான போலீஸ். உங்களை பார்த்தோன்னே எனக்கு ஒரு நம்பிக்கை வருது சார். சார் எனக்கு இந்த வேலை போனாலும் பரவாயில்ல. ஒரு 10 நிமிஷம் இங்கே என்ன நடக்குதுன்னு மட்டும் ஃபோனில் சொல்லுங்க. சத்யா, சாரி சார். எங்கேயா போற? ஒரு டீ சாப்பிட்டு வந்துடுறேன் சார். வா. சிட்டி ஃபுல்லா தேன் இருக்க போல. இன்னும் 1 நிமிஷத்துல அந்த பேக் என் கைக்கு வந்துடும். முடிஞ்சா புர்ரா பாப்போம். என்ன சார் சவால் விடலாம்? அந்த வீட்டுக்குள்ள செக் பண்ணுங்க. சார் ஜிபிஎஸ் இருக்கிறது தெரிஞ்சு பேகை மாத்தி தப்பிச்சு ஓட்டான் சார். ஆனா அவன் கைக்கு போச்சுட்டா என்ன வேணா பண்ணுவானுங்க. அதுக்குள்ள அவங்கள நாம பிடிச்சாகணும். அந்த கடைசி கால் எங்கிருந்து வந்துக்குன்னு ட்ராக் பண்ணுங்க. செக் பண்றேன் சார். சத்யா என்னதான்டா பண்ற?
சைதாபேட் குரோம்பேட் கிண்டி எல்லா ஏரியாவும் 10 நிமிஷத்தில் கிராஸ் பண்ணியிருக்காங்க சார். நம்ம ஊர் டிராஃபிக்கில் இந்த ஏரியாவில் 10 நிமிஷத்தில் கிராஸ் பண்ண சான்ஸே இல்லை சார். என்னடா சத்தியா சொல்கிறேன்? ரோட்டில் தேடினால கிடைக்காது சார். என் கெஸ் கரெக்டாக இருந்தா அடுத்த கால் நுங்கம்பாக்கத்துல இருந்தா வரும். என்னடா சத்தியா லூசு மாதிரி பேசுகிறேன்? சார் லாஸ்ட் கால் நுங்கம்பாக்கத்துல இருந்து வந்திருக்கு. அப்பா அவங்க குழந்தைய எங்கே தாண்டா வச்சுருக்காங்க? சைதாபேட் குரோம்பேட் கிண்டி இந்த ஏரியாவில் லோக்கல் ட்ரெயினில் தான் சார் 10 நிமிஷத்தில் கிராஸ் பண்ண முடியும். கண்டுபிடிச்சிட்ட முருகதாஸ். சூப்பர் சார். கண்டிப்பா அந்த குழந்தைய லோக்கல் பஸ்ல தான் வச்சிருக்கானுங்க. விளங்கிடும். காசு கையில் வந்த உடனே பையனை எங்கே விடுவோம்னு அடுத்த காலில் சொல்கிறேன். அதனால் ஒன்றும் முடியாதுடா. காசு கெச்சிச்சுல பையனை அடுத்த ஸ்டேஷன்ல இறக்கி விட்டுலாமா? ஏய் எல்லாம் முடிஞ்சு பாத்துச்சுடா. உயிரோட விட்டா பிரச்சனை. அத்து தூக்கி வெளில போடுறா. என்னடா சிரிக்கிற? நான் செம்ம ஸ்கெட்ச்னா 80,000 போலீஸ்கிற சிட்டில ஒத்த நம்மள நெருங்க முடியல. எல்லாரும் ஓட விட்டனா? டேய் போடா போடா அத்து போடுறா. கண்டுபிடிச்சிட்ட முருகதாஸ். கண்டிப்பா அந்த குழந்தைய லோக்கல் ட்ரெயின்ல தான் வச்சிருக்கானுங்க. முடிஞ்சு போன கல்யாணத்துக்கு மோளம் அடிச்சிட்டு இருக்காங்க. பாசத்தியா நான் கூட என் வாழ்க்கை ஃபுல்லாக ஃபோன் பேசியே போயிடும் நினச்சினேன். இப்போதான் பெருசா சாட்சி ஒரு ஃபீல் இருக்கு. ஒரு டீ சொல்லுண்ணே. ஒரு டீ. நான் அதை போயிடுறேண்ணா. இதோ பார்த்து சொல்கிறேண்ணா.
அண்ணா பொருள் பக்கா சேப்பாங்கண்ணா, நீ ஒன்றும் கவலைப்படாதண்ணா. அண்ணா எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குண்ணா. சரிண்ணா. ஹாய் சத்யா. டேய் உன் கால் ரிஜிஸ்டர் பார்த்தேன், 96. இன்னும் 4 பேசணும்னா 100. 100வது கால் வெயிட்டாக இருக்கும் போல இருக்கேன். ஏன்டா நீ வேற? நீ பேசு, பொறுமையாக பேசு. வீட்டுக்கு இதில் தான் உட்காந்துக்கிறான். ஹலோ நூறு. சார், யார்கிட்ட கால் பேசும்போது கட் ஆயிடுச்சு, அதான் திருப்பி கூப்பிட பேலன்ஸ் இல்லை. ஸோ ஆக்சுவலி எமர்ஜென்சிக்கு உங்களுக்கு மட்டும் தான் கால் போகுது. கொஞ்சம் கான்ஃபரன்ஸ் போட்டு கனெக்ட் பண்ணி வரீங்களா சார்? லைஃப் மேட்டர் சார், ப்ளீஸ் அங்கிள். என்னடா வந்த உடனே வாய் வச்சியா சாவடிக்கிறாயா? அப்படியா? அது வேற ஒன்றும் இல்லைம்மா, பையன் நம்ம பையன். நீ சொல்லுமா, இதன் பம்ப்ஸில் பாப்கார்ன் சாப்பிட்டோமே, அதெல்லாம் மறக்கக்கூடிய நாளாது. டேய் என்னடா யார்கிட்ட பேசுகிறேன்? பழைய லவர். பேசுனா ரீசார்ஜ் வேஸ்ட் ஆகிடுதுடா, அதான் கனெக்ஷன் கொடுத்துட்டேன் 100ல் போட்டு. அப்புறம் என்ன சாப்பிட்ட? கீரை குழம்பு கருவாட்டு குழம்பா? செம்ம காம்பினேஷனில். ஹலோ நூறு. சீக்கிரம் சாப்பிடுங்கடா, கிளம்பணும். என்னடா? நான் வண்டியை பார்த்துக்கண்ணா, நான் சாப்பிட போகிறேன். நான் பார்த்துக்கிறேன்டா, நீ போடா. சரிண்ணா. அண்ணா ஃபோனில் சார்ஜ் இல்லை, உள்ள ஃப்ளக் பாயிண்ட் இருந்தால் போய் போட்டு வந்துடுறேன். டேய் இங்கே எங்கேயும் ப்ளக் பாயிண்ட்டே இல்லைடா. ஏய் இன்ஜின் ஆனில் தானடா இருக்கு, போடா போய் வண்டியில் போடு. சரிண்ணா. ஹலோ நூறு. ஹலோ நூறு. ஹலோ நூறு. ஹலோ நூறு. உங்கள் லைன் எக்கோ ஆகுதுங்க. ஹலோ. ஏன் வராண்டாலேருந்து பேசுகிறேன்னா எக்கோ வர்றதுக்கு? டேய் 100லேருந்து நான் தான்டா பேசுகிறேன், நீ யாரா? சாரிப்பா, அலர்ட்டா இருக்கேன். என்ன சத்யா சார், அடுத்து 100வது கால் போல இருக்கு. என்ன சார், 99 காலும் மொக்கையாக தான் இருந்தது. 100வது கால் மட்டும் என்ன வெயிட்டாக இருக்க போகுது. என் 30 வருஷம் சர்வீஸில் சொல்கிறேன், நீ மூட நம்பிக்கையாக கூட எடுத்துக்க. இந்த 100வது கால் இங்கே இருக்கிற பல பேருடைய வாழ்க்கையை டிசைட் பண்ணியிருக்கு. பார்ப்போம் சார், இந்த கால் என் வாழ்க்கையை எப்படி மாற்ற போகுதுன்னு. சார், கால்லாம் வர மாதிரி தெரில, தூக்கம் தான் சார் வருது. நான் போய் மூஞ்சியை கழுவிட்டு வந்துடுறேன். என் 30 வருஷம் சர்வீஸில் சொல்கிறேன், நீ மூட நம்பிக்கையாக கூட எடுத்துக்க. இந்த 100வது கால் இங்கே இருக்கிற பல பேருடைய வாழ்க்கையை மாற்றிருக்கு. உன் வாழ்க்கையை எப்படி பார்த்து போகுதுன்னு பார்ப்போம்.
நானே யாரும் கொண்டேன் மாட்டிக்க கூடாது நானே வச்சுட்டேன் சார். அந்த பொண்ணோட பாடி தான் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஹலோ நூறு. ஹலோ ஹலோ மேடம். அழுவாதீங்க, பதட்டப்படாம என்னன்னு சொன்னீங்கன்னா தான் என்னால் ஆக்ஷன் எடுக்க முடியும். என்னை யாரோ கடத்திட்டாங்க சார். நான் எங்க இருக்கேன்னு எனக்கே தெரியல சார். எப்படியாவது என்னை காப்பாத்துங்க சார். நீங்க போலீஸ் கிட்ட பேசிட்டு இருக்கீங்க, தைரியமா இருங்க. உங்க பேர் என்ன? சந்தியா. உங்க அப்பா பேரு? நட்ராஜ். என்ன பண்றீங்க? சென்ட் ஜோசப் ஸ்கூல்ல 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். எந்த ஏரியா? கோடம்பாக்கம். நீங்க கடத்தினவங்க கிட்ட தப்பிச்சிட்டீங்களா இல்ல உங்களை சுத்தி தான் இருக்காங்களா? என்ன சுத்தி தான் சார் இருக்காங்க, ஆனா கொஞ்சம் தூரத்துல இருக்காங்க சார். நீங்க பயப்படாம இருங்க, இன்னும் 10 நிமிஷத்துல போலீஸ் அங்க வரும். சார் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். 10 நிமிஷத்துல போலீஸ் அங்க வரும். சார் எப்படியாவது காப்பாத்துருங்க சார். ஹலோ ஹலோ ஹலோ. எனக்கு வந்து காலை ட்ராக் பண்ணீங்களா? பண்ணிட்டேன் சத்யா. பாடி பிரிட்ஜ் கிட்ட தான் லொகேஷன் காட்டுது. கால் வந்த லொகேஷன்ல இருந்து எந்த பேட்ரோல் பக்கத்துல இருக்கு பாருங்க. பீட் 42. சத்யா க்ளோஸா தான் இருக்கு. 200 மீட்டர்ஸ் தான் டிஸ்டன்ஸ் காமிக்குது. அந்த பொண்ணு இருக்கிற லொகேஷனை பீட்டுக்கு அனுப்பிச்சிங்க, நாங்க இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். பீட் நம்பர் 42 எமர்ஜென்சி ரெஸ்பாண்ட் இமிடியட்லி. பீட் நம்பர் 42 ரெஸ்பாண்ட். பீட் நம்பர் 42 எமர்ஜென்சி ரெஸ்பாண்ட் இமிடியட்லி. பீட் நம்பர் 42. இவனுங்க வேற சாப்பிட கூட விட மாட்டேங்கிறாங்க. ரெஸ்பாண்ட். பீட் நம்பர் 42 இன்ஸ்பெக்டர் பாண்டியன். ஒரு பொண்ணு கடத்தப்பட்டிருக்கு, லொகேஷன் அனுப்பியிருக்கோம், உடனே என்னன்னு போய் பாருங்க. கடத்தினவங்களை பற்றி வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சதா? வெப்பன் எதுவும் வச்சிருக்காங்களா? கடத்தினவங்க பற்றி எந்த தகவலும் இல்லை, நீங்கள் ஸ்பாட்டுக்கு போயிட்டே இருங்க. தகவல் வந்தது நாங்கள் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறோம். ஸ்பாட்டுக்கு போய் ரிப்போர்ட் கொடுக்குறேன் சார். யோ அழகே சார். யோ வாயா சார். ஆஃப்டரில் கூட சாப்பிட விட மாட்டேன் சார். சாப்பிட்டலுக்கு பில்லு கொடுக்காம போறீங்க சார். சார் சார் கண்ட்ரோல் ரூம்ல அனுப்பின லொகேஷன் இங்கே தான் காமிக்குது. வண்டி உள்ள விடு. ம் போலீஸ்ண்ணா. சைலண்டாக இருங்க, யாரும் பதறாதீங்க. ஏய் நீங்க இங்க என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்கள் தான் ரோட்டில் பார்த்தீங்களே சார், வண்டி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. சரக்கெல்லாம் கோடவுனில் போட்டிருக்கோம், வேறு வண்டி வருது. இன்னும் 1 ஹவரில் கிளம்பிடுவோம் சார். பீட் நம்பர் 42 பாண்டியன் ரிப்போர்ட்டிங். ஸ்பாட்டுக்கு வந்துட்டேன் சார். கால் வந்த நம்பர் ராஜேஷ்ங்கிற பேரில் தான் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. ஐ ரிப்பீட், கால் வந்த நம்பர் ராஜேஷ்ங்கிற பேரில் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. ஏய் யாராவது இங்கே ராஜேஷ்ங்கிற பேரில் இருக்கீங்களாடா? சார் நான் தான் சார். எடு ஐடி ப்ரூஃபை எடு. யோ அழகு சார். எனக்கு என்னமோ ஒன்றெல்லாம் பார்த்தா சந்தேகமாக இருக்கு. எனக்கும் அப்படி தான் சார். நீ எதுக்கும் உள்ளே போய் சர்ச் பண்ணிட்டு அப்போ. எஸ் சார். பாய். எத்தனை வாட்டி நான் சொல்றது? 100க்கு ஃபோன் பண்ணி விளையாடாதுன்னு. என்னது விளையாண்டியா? ஓடுங்க சார். எங்களுக்கெல்லாம் வேற இல்லையா? யோ தூக்கியா வாடா. சார் 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 விட்டுருங்க சார், நைட்டு லோடு ஏற்றணும். எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் சார். நாளைக்கு ஸ்டேஷனுக்கு வந்து உங்களுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணி தரேன் சார். பொண்ணு தப்பிச்சிட்டாடா. நீ ஃபோனில் என்ன பேசுன சார்? சொல்லுங்க. ஹலோ சார். சார் யாரோ 10 பேர் என்னை கடத்திட்டாங்க சார், பயமாகுது சார், என்னை காப்பாற்றுங்க சார். அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது சார், ஆம்பளை பேசுனா பொம்பளை பேசுன மாதிரியே இருக்கேன் சார். தெரியாமல் பேசுகிறேன் சார், மன்னிச்சிடுங்க சார். பீட் நம்பர் 42 ரிப்போர்ட்டிங் சார். விசாரிச்சாச்சு, ஃபேக் கால் சார். யாரோ பொண்ணு வயசில் பேசியிருக்கானுங்க சார். ஃபேக் காலா? என்னை யாரோ கடத்திட்டாங்க
இல்லை சார், அந்த பொண்ணோட குரல் அவ்வளோ உண்மை இருந்தது. இன்ஃபர்மேஷனை வச்சு அந்த பொண்ணோட ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ் எடுங்க. நேம் சந்தியா, ஃபாதர்ஸ் நேம் நட்ராஜன், கோடம்பாக்கம். இந்த பொண்ணு செத்து 2 வாரம் ஆகுது சத்யா. இந்த பொண்ணு எனக்கு நல்லா தெரியும் சார். இந்த பொண்ணு சாகல சார். இவதான் சார் என்கிட்ட பேசியிருக்கா. சத்யா, இந்த மாதிரி தான் செத்து போனவங்களோட டீடைல்ஸை பேப்பர்ல பார்த்துட்டு நிறைய ஃபேக் கால்ஸ் வரும். இதெல்லாம் இங்க காமனா நடக்கிற விஷயம் தான். இல்ல நித்யா, அந்த பொண்ணு உயிரோட தான் இருக்கா. இப்பவும் ஏதோ பிரச்சனை மாட்டிட்டு இருக்கா. ஏண்டி நைட்டு 2 மணிக்கு ஃப்ரைட் ரைஸ் கேட்டால் எங்கடி போய் வாங்கிட்டு வருது? உங்கள் அப்பா நான் கடை வச்சிருக்கிறேன், இன்னைக்கு பிரியாணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கடி. இதே மாதிரி தான் உன் மாவன் நேற்று வந்து குல்ஃபி வேணுங்கிறான். சரி நானும் தெருவாக தான் அலைஞ்சு பார்த்தேன். சந்தியா, சார் என்னை எப்படியாவது காப்பாத்துங்க சார். ரொம்ப பயமா இருக்கு சார். நீங்க யாருன்னு கூட எனக்கு தெரியாது. உங்களை கெஞ்சி கேட்கிறேன் சார். என்னை எப்படியாவது காப்பாத்துங்க சார். சந்தியா, எனக்கு உன்னை நல்லா தெரியும். நான் உன்னை பார்த்துருக்கேன். நீ ஹரியை எவ்வளோ லவ் பண்ணுறோன்னு எனக்கு தெரியும். நான் யாரோ ஒருத்தன் கிடையாது. என்னை நம்பு, நான் உன்னை காப்பாற்றுவேன். அண்ணா சந்தியா, பயப்படாத. அடுத்த 5 நிமிஷம் அங்கே என்ன நடக்க போகுதுன்னு நான் உனக்கு சொல்கிறேன். அவங்க இப்போ வருவாங்க, உன்னை அடிப்பாங்க, ஆனால் கொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு நீ உயிரோடு தேவை. உன்னை இங்கேருந்து வேற இடத்துக்கு மாற்றுவாங்க. நான் வருவேன், தைரியமாக இரு. நீ பேசிட்டு இருக்கிற ஃபோனை கட் பண்ணி அவங்க கண்ணில் படாத மாதிரி தூரமாக தூக்கி போடு. என்னால முடியாதுண்ணா. என் கூட பேசிட்டே இருக்கண்ணா. நீ என்ன அண்ணான்னு கூப்பிடுறல, என்னை நம்புறல. நான் இப்பவும் சொல்கிறேன், நான் வருவேன். உன் கண்ணு முன்னாடி வந்து நிற்பேன். அண்ணா, உங்க வர்ற சத்தம் கேக்குதுண்ணா. அவங்களால உன்னை ஒன்றும் பண்ண முடியாது. உன்னை காப்பாற்றணும்னா நான் சொன்னதை மட்டும் பண்ணு. இவன் எதுக்கு ஃபோனை கட் பண்ண சொன்னான்? டேய், அப்படியே கண்டினியூ பேச வேண்டியது தானே? அந்த நம்பரை ட்ராக் பண்ணியிருக்கலாம்ல. தேவையில்லாமல் கட் பண்ண சொல்லிட்டேன். இந்த பொண்ணு போலீஸுக்கு ஃபோன் அடிச்சார்ல, அந்த ஃபோனை கடா செக் பண்ணிட்டேனா? அந்த பொண்ணோட ஃபோன் இல்லைண்ணா. ஃபோன் சைலண்ட் இருக்கு. இல்லைண்ணா. முட்டாள். டேய், அவன் நம்பருக்கு ஃபோன் எடுறா. அதோ கேட்குண்ணா. அந்த சிம்மை கழட்டி போடுறா. அண்ணா, ஜியோ சிம்னா ஃப்ரீ டேட்டா நிறைய இருக்குதுண்ணா. அந்த சிம்மை கழட்டி போடுறா. ஃபோனை ஓட. நோ, புது ஃபோன்னா, சின்ன ஸ்க்ராட்ச் கூட இல்லைண்ணா. புது ஃபோன். புதுசுண்ணா. குடுறா, பார்த்துட்டு தரேன். முட்டாள். இந்த ஃபோன் நம்ம கையில் இருக்கிறது போலீஸுக்கு தெரிஞ்சா நம்மளை ட்ராக் பண்ணி தூக்கிடுவானுங்கடா. பேராண்டியா தப்பு பண்ணிட்டே சத்யா. அவனுங்க சிம் கார்டை கட்டி தூக்கி போட்டானுங்கன்னு நினைக்கிறேன். இனிமே இந்த காலை ட்ராக் பண்ண முடியாது. அந்த ஃபோனுக்கு இன்னொரு நம்பர்ல இருந்து கால் வந்திருக்கும். அந்த நம்பரை ட்ராக் பண்ணுங்க. போன கால் கட்டான அதே இடத்துல தான் இந்த சிக்னல் காமிக்குது. ஐ எம் ரெடி சத்யா. எங்க? ஒரு டீ சாப்பிட்டு வந்துடுறேன் சார். காசு போலீஸுக்கு மேட்ரு தெரிஞ்சிடுச்சின்னு நினைக்கிறேன். ஆனால் சரக்கெல்லாம் நம்ம கையில் தான் இருக்கு. வண்டி எடுத்துட்டு பார்க் ரோட் பேஸ்மெண்ட்டில் பார்க்கிங் போட்டுரு. நான் வேற வண்டி அனுப்புகிறேன். அது வரைக்கும் பசங்க அங்கேயே வச்சிரு. ஓகே தாஸ். ஏய், வண்டியை பேஸ்மெண்ட் பார்க்கிங்கில் போடுறா. சரிண்ணா. டேய், அவன் மயக்கத்தில் இருக்கலான்னு பார்த்துட்டு வாடா. சரிண்ணா. இருக்காண்ணா. சத்யா, நீ இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில்
பார்க் ஹோட்டல் இருக்கு அங்கே தான்டா சிக்னல் காட்டுது. டேய் போலீஸ்டா. ஓகே எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் சார். 3 டேஸ்க்கு ரூம் புக் பண்ணணும். சாரி சார், ரூம்ஸ் எதுவும் அவைலபிளாக இல்லை. போலீஸ் எப்படியோ மோப்பம் முடிச்சு வந்துட்டான்டா. நம்ம தான் பொண்ணை கடத்தினோங்கிற விஷயம் அவனுக்கு தெரியவே கூடாது. சிக்னல் இங்கே தானே காட்டுது. நீ எங்கே இருக்கியோ அங்கே தான் அவனுங்களும் இருக்கானுங்க. நீ என்ன பண்ணுற, பசங்களுக்கு ஃபோன் பண்ணி எல்லாரையும் பப்புக்கு வர சொல்லிட்டு. இந்த விஷயம் தெரிஞ்சது இவன் ஒருத்தன் தான்டா. இவனை முடிச்சு விடுங்கடா. அவங்க பப்ல தான் இருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். என்னடா சத்யா சொல்கிற? நம்மக்கிட்ட இருக்கிற குழுவே அந்த ஃபோன் மட்டும்தான். அவ்வளோ பெரிய பப்பு, க்ரௌடு வேறு நிறைய இருப்பாருங்க, சவுண்டு வேறு கேட்கும். அந்த சவுண்டில் எப்படி அவங்களை கண்டுபிடிப்பேன்? நான் சொல்லும்போது அந்த நம்பருக்கு கால் பண்ணு. டேய் கொஞ்சம் சீக்கிரம் சொல்கிறேன், வீட்டுக்கு வேறு போகணும். நித்யா பைக் ஸ்டார்ட் பண்ணட்டுமா? மூட்டு வேலை அப்புறம் மூஞ்சிலே குத்துவேன். ம் வீட்டுக்கு நான் போகல, லென்த்தாகவே சொல்லு. ஏய் யாரும் ஃபோன் பண்றாங்கடா. ஏய் எது பேசுற அண்ணனா இருக்க போதே. ஹலோ அண்ணா சொல்லுடா. அடா பொண்ணு சேஃபா? அண்ணா ஏதோ கேக்குறடா. ஏய் அடிமாடே பொண்ணு சேஃபா? நான் பொண்ணு பக்கா சேஃபா இருக்கடா. பொண்ணு சேஃபா தான்டா இருக்கும். நீ சேஃப் இல்லையா ராஜா? நான் பேசுறது எதுக்கு கேக்குது? ஹலோ நான் இல்லடா அங்க எல்லாரும் கேட்பார். நாடா எல்லாம் என்னைய பார்த்து நிக்கிறீங்க? ஆ ஏய் பொண்ணு சேஃப்னு இல்ல, இப்போ உனக்கு தான் ஆப்பு. ஏய் சத்யா அவனுங்களை நீ போடு. டேய் ஆர்ஜே பாலாஜி நீ பாட்டை போடுறா. சந்தியா இரு, பயப்படாத. சந்தியா சந்தியா நான் தான் சத்யா, போலீஸ். நான் தான் உங்ககிட்ட ஃபோனில் பேசினேன். இனி உனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஒன்றும் இல்லை. ஹலோ இனிமே எதுக்கும் பயப்படாத, தைரியமா இரு. நீ என்ன வேணா நினச்சிக்கோ, ஆனால் உன்னை தவிர இந்த பொண்ணை வேற யார் கூட அனுப்புறதுன்னு எனக்கு தெரிலடா. பார்த்துக்கோ சரியா? ஓகே ஓகே சரி. எங்கடா போயிட்டு வர? டீ கடை என்ன ஆந்திரால இருக்கு? நீ எல்லாம் உருப்படவே மாட்ட. போலீஸ் வேலைக்கு லாய்க்கு இல்லை. அப்படின்னா நீ தான் முதல்ல வெளியே போயிருக்க. தேங்க்ஸ் மச்சான். அதான் ஃபைட்லாம் முடிஞ்சிச்சுல்ல, ஆன்சர் லூஸ் பண்ணு. ஒரு காஃபி போடு, நல்லா ஸ்ட்ராங்கா. என்னது குழம்பு கொதிச்சிட்டு இருக்கு, 10 மணிக்கு வந்து காஃபி கேக்குற? மூதேவி கேக்குறத பாரு. என்னது மூதேவியா? என் மாஸ் தெரியாம பேசிட்டு இருக்க. தமிழ்நாடு ஆளற மாதிரி ஒரு கேஸ் ஹேண்டில் பண்ணிட்டு வந்திருக்கேன். நீ பார்த்தா காஃபி போட ஃபீல் பண்ற. டேய் லஞ்சம் கிஞ்சம் வாங்கி மாட்டிக்கிட்டியா? லஞ்சமா? நீ எல்லாம் ஒரு அம்மா, உனக்கு சொன்னா புரியாது. வா காமிக்கிறேன். என்ன கேஸ புடிச்சது நான் தான், ஆனா என் பேர் வந்திருக்காது. அப்படி என்னத்த கீச்சிருக்க போற? கால் சென்டர்ல வேலை செய்யறதுக்கு பில்டப் வேற. பாத்தியா? பார்த்தேன்டா, மனசு ரொம்ப கஷ்டமா இருந்தது. பாத்தியாமா? பாத்திருக்காரு, ஃபீல் பண்றாரு. நீ ஒருக்கியே வேஸ்ட். வணக்கம். பள்ளி மாணவி விஜயின் கொலை வழக்கில் சரணடைந்த அவளது காதலன் ரகு 1 ஆண்டு சிறை தண்டனைக்கு பிறகு இன்று மைனர் ஆக்டின் அடிப்படையில் விடுதலை செய்யப்பட்டார். அரசாங்கம் அவனது எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு 10,000 ரூபாய் ரொக்க பணமும் தையல் மிஷினும் ஒரு அயன் பாக்ஸும் வழங்கியது. அது என்னங்க ஒரு பொண்ணை கொடூரமா கொலை பண்ணுவீங்க? ஒரு வருஷத்துல 10,000 பணமும் தையல் மிஷினும் கொடுத்து அனுப்பிடுவீங்க. அப்புறம் பெண்களுக்கு எப்படி பாதுகாப்பு இருக்கு? 17 வயசு பையன் தெரியாம தப்பு பண்ணிட்டான். 1 வருஷம் தண்டனையை அனுபவிச்சிட்டான். இப்போ என்ன பண்ணணும்ன்றீங்க? இவனுக்கு வேற வேலை இல்ல, என்னமோ இவனே கண்டுபிடிச்ச மாதிரி. ஐயோ குழம்பெல்லாம் தீஞ்சு போச்சே. பா ஒரு நிமிஷம் கூட. ஏப்பா இதை தவிர வேற என்ன ஃபிளாஷ் நியூஸ் பாத்தியா? காலையில இருந்து எல்லா டிவிலையும் இவனை பத்தி தான் நியூஸ் போட்டுக்கிட்டே இருக்கான். நீயும் போலீஸ் தானே, இவனை மாதிரி ஆளுங்கெல்லாம் வெளியவே விடக்கூடாது, கொன்னு தொலைக்க வேண்டியதானே. யாரு? சந்தியா.
நீங்க இன்ஸ்பெக்டர் சத்யா. போதும் சார். என் பொண்ணு செத்துட்டான். எல்லார் வீட்லயும் சாவு விழும். என் பொண்ணு சைக்கிள்ல போறப்போ இல்ல லாரி இடிச்சு செத்திருந்தா கூட அதை ஏத்துக்கிற மனப்பக்குவம் எங்களுக்கு இருக்கு. எவனோ ஒரு பொறுக்கி என் பொண்ணை கொன்னுட்டு அவ என்ன லவ் பண்ணி ஏமாத்திட்டா, அதனாலதான் கொன்னன்னு உங்க முன்னாடி வந்து நிப்பான். நீங்க கேஸ முடிக்கணுங்கிறதுக்காக என்ன ஏதுன்னு விசாரிக்காம என் பொண்ணு சாவ கொச்சப்படுத்திட்டீங்களே சார். உங்களுக்கு என்ன சார் தெரியும் என் பொண்ணை பத்தி? அவ எந்த விஷயத்தையுமே என்கிட்ட மறைச்சதில்ல. அவ யார லவ் பண்ணா தெரியுமா? அந்த பையன் எதிர் வீட்டுல தான் இருக்கான். இந்த கேஸை சீக்கிரம் க்ளோஸ் பண்ணுவோம். பார்த்து டேய் வெளியே வாட, உங்ககிட்ட கொஞ்சம் எது பேச. வந்தாலும் இங்கேயே சொல்லு. அந்த பொண்ணை பர்சனலாக வச்சு இன்வெஸ்டிகேட் பண்ணுறீங்கன்னா அவள் உயிரோட இருக்கா நான் வீட்டில் சொல்லாமல. பாவுண்டா அவங்க, அவள் செத்துட்டா நினச்சிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு எங்க? நான் அவளை பார்க்கணும். எந்த பொண்ணுடா? அன்பரு விளையாடாதரா, உன்னை நம்பி தான் அந்த பொண்ணை உன் கூட அனுப்பி வச்சேன். அவள் உயிரோட இருக்கிறது எனக்கு உனக்கு மட்டும்தான் தெரியும். எந்த பொண்ணை பற்றி பேசிட்டு இருக்க? ஒரு என்னமோ பெருசா தப்பு பண்றேன்னு மட்டும் தெரியுது. அந்த பொண்ணுக்கு எதனா ஒன்று ஆச்சு கிழிச்சி எறிஞ்சிடும்.